Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will see exercise 13.4 first question. A drinking glass is in the shape of a frustum of a cone of height 14 cm. The diameter of its two circular ends are 4 cm and 2 cm. Find the capacity of the glass. So, in the question, என்ன சொல்லிருக்காங்கன்னா frustum சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு ஷேப் இன்ட்ரோ듀ce பண்றாங்க. frustumனா ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ வந்து எனக்கு இதான் கோன்னா இதுல பாதி கட் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்னா ஸோ நமக்கு மேலே வந்து இப்படி இருக்கும், கீழே அந்த கட் பண்ணுற பார்ட் வந்து நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ கோனில் பார்த்து தான் நம்ம வந்து ஃப்ரஸ்டம் சொல்லுவோம். ஸோ அது இங்கே ட்ரிங்கிங் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குடிக்க டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ் தான் என் ஃப்ரஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட்டு, ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோனா எனக்கு 14 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ரெண்டு ஓப்பனிங் இருக்குது, மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது, கீழே ஓப்பனிங் இருக்குது. ஸோ மேலே வந்து பிக் டயாமீட்டர், ஸோ ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கும், கீழே வந்து சின்ன ரேடியஸாக இருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கும் ஃப்ரஸ்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் இட்ஸ் டூ சர்க்குலர் எண்ட்ஸ், ஸோ மேலே ஒரு சர்க்குலர் எண்ட் இருக்குது, கீழே ஒரு சர்க்குலர் எண்ட் இருக்குது. ரெண்டோட டயாமீட்டர் என்னன்னா 4 and 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னே சொன்னேன் பெருசு வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ எனக்கு மேலே ஓப்பனிங் தான் வந்து 4 சென்டிமீட்டர் டயாமீட்டர், கீழே வந்து எனக்கு 2 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் இருக்குது. ஸோ இதோட கெப்பாசிட்டி, ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த கிளாஸோடைய கெப்பாசிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டினா ஒன்று மேலே வால்யூம் தான். ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், அதாவது வால்யூம் ஆஃப் திஸ் ட்ரிங்கிங் கிளாஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா வந்து 1/3 × π × h × r1² + r2² + r1 × r2. ஸோ r1 வந்து எது சொல்லுவேன்னா எனக்கு மேலே ஓப்பனிங் இருக்குல்லையா, அது r1 சொல்லி எடுத்துப்பேன், கீழே இருக்கிறதுல அது r2ன்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸோ r1² + r2² + r1 × r2. ஸோ ரெண்டு டேஸ் மல்டிப்ளை பண்ணணும் இந்த டேர்மில். ஸோ இப்போ நமக்கு h பார்த்தீங்கன்னா h is equal to height of frustum which is equal to 14 cm. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா r1 ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட் எண்ட், நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் எண்ட் வந்து டயாமீட்டர் வந்து 4 cm கொடுத்துருக்காங்க, அதை நம்ம r1 எடுத்திருக்கோம். ஸோ r1 வந்து ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட் எண்ட் which is equal to டயாமீட்டர் வந்து 4ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 4/2 is equal to 2. அப்போ எனக்கு ரேடியஸ் 1 மேலே ஓப்பனிங் ரேடியஸ் வந்து எவ்வளோனா எனக்கு 2 cm. நெக்ஸ்ட் வந்து r2னா ரேடியஸ் ஆஃப் செகண்ட் எண்ட் எனக்கு கீழே இருக்குது. ஸோ டயாமீட்டர் 2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2/2 is equal to 1ன்னு இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் செகண்ட் எண்ட் வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு எல்லா வேலையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் கிளாஸ், அதாவது வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 1/3 πh × r1² + r2² + r1 × r2 தான் ஃபார்முலா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1/3 அப்படியே எழுதிக்கிட்டேன், பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கிட்டேன், ஹெச்சுக்கு பதிலாக நம்ம கொஷனில் 14 கொடுத்தாங்க. ஸோ 14 சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். r1 இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம். r1 வந்து எனக்கு 2, ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால 2² + r2ஓட வேல்யூ 1 சென்டிமீட்டர், சின்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1² + r1 × r2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 1. ஸோ 1/3 × 22/7 இருக்கு இல்லையா, 7 14 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7 2s are 14, 7 2 வந்துடும். ஸோ 1/3 × 22 × 2 × 2² வந்து 4, 1² வந்து 1 + 2 × 1 2. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 1/3 × இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 22 × 2 வந்து எனக்கு 44ன்னு கிடைக்கும். உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணும்போது 4 + 1 5, 5 + 2 7 கிடைக்கும். ஸோ 1/3 × 44 × 7, 44 × 7 வந்து எனக்கு 308 / 3 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு 102.66 cm3 கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், அதாவது எனக்கு வால்யூம் ஆஃப் ட்ரிங்கிங் கிளாஸ் வந்து எவ்வளோனா எனக்கு 102.66 cm3. Next second question, the slant height of a frustum of a cone is 4 cm and the perimeters circumference of its circular ends are 18 cm and 6 cm. Find the curved surface area of the frustum. So இந்த question என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோனில் வந்து பார்த்தோம்னா ஸ்லாண்ட் ஹைட் இருக்கும். ஸோ அதில் பாதி தான் ஃப்ரஸ்டம், அப்படிங்கிறப்போ நமக்கு இதுலேயும் ஸ்லாண்ட் ஹைட் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாண்ட்டு தான் வந்து எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்கிறேன். ஸோ அது எப்பயுமே நம்ம எல்னு எடுத்துப்போம் ஸ்லாண்ட் ஹைட்டை. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 cm. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து எவ்வளோனா எனக்கு 4 cm அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் இட் சர்க்குலர் எண்ட்ஸ். சர்க்குலர் எண்ட்ஸ்னால் எனக்கு மேலே இருக்கிற எண்டும் கீழே இருக்கிற எண்டும் நமக்கு வந்து சர்க்கிள் மாதிரி தானே இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு மேலே டாப் வந்து இந்த மாதிரி இருக்கும், கீழே நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ சர்க்குலர் எண்டு மாதிரி தானே இருக்குது. அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து வேல்யூ கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் எண்ட்ஸ்க்கு. ஸோ மேலே வந்து எனக்கு 18 cm சொல்லியிருக்காங்க, கீழே வந்து 6 cm சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ இந்த ஃப்ரஸ்டம்க்கு நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா வந்து π × r1 + r2 × L. ஸோ எல்லோட வேல்யூ 4 cm நமக்கு தெரியும், நமக்கு r1 r2 கொடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ எல்லாத்துக்குமே தெரியும் 31.14. சப்போஸ் கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்எஸ் வி வில் யூஸ் 22/7. ஸோ இப்போ நம்ம r1 r2 தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு r1, நமக்கு r1க்கு வந்து கொடுத்துருந்தாங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண்டு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண்டு வந்து எனக்கு 18 cm சொல்லியிருந்தாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செகண்ட் எண்டு வந்து 6 cm சொல்லியிருந்தாங்க. ஸோ r1 வந்து ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு 18 cm கொஷினை கொடுத்துருந்தாங்க. ஃபார்முலா வந்து சின்ஸ் நமக்கு சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2πr இல்லையா. ஸோ இங்கே அதான் சப்ஸ்டிட் பண்ணுவோம், 2πr1 எழுதிக்கிறேன், பிகாஸ் ஃபஸ்ட்டு ரேடியஸ்னால r1 எழுதிக்கிறேன். ஸோ 2πr1 is equal to 18 cm. ஸோ r1 தான் நமக்கு தேவைங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா
டூவும் பை இன்சைட் கொண்டு வந்தால் டிவைடண்ட் ஆகிடும். ஸோ 18 டிவைட் பை 2 பைன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது 9/πன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ R1 வேல்யூ எனக்கு 9/π. அதே மாதிரி ஃபார் செகண்ட் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் 6 cm கொடுத்துருந்தாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்மில் வந்து 2πr. சின்ஸ் நமக்கு செகண்ட் ரேடியஸ்னால R2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 2πr2 இஸ் ஈக்குவல் 6 cm. நமக்கு R2 மட்டும் தான் தேவைங்கிறதுனால 2π டிவைடண்டில் வந்துடும். ஸோ 6/2 இன்ட்டு 1/π. சால்வ் பண்ணும்போது R2ஓட வேல்யூ 3/πன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து CS ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்மில் வந்து பை R1 R2 L தேவை. L நமக்கு தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. R1 R2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டேரக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பை இன்ட்டு R1ங்கிற இடத்துல 9/π ப்ளஸ் R2ங்கிற இடத்துல 3/π இன்ட்டு Lோட வேல்யூ 4ன்னு எழுதிக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சால்வ் பண்ணுறேன். பை இன்ட்டு சின்ஸ் எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 9 + 3 டிவைட் பை பை இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். 9 + 3 வந்து 12. ஸோ பை இன்ட்டு 12/π இன்ட்டு 4ன்னு இருக்கும். ஸோ பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 12 × 4 மட்டும் இருக்கும். 12 × 4 வந்து 48. சின்ஸ் நமக்கு CSA ஏரியான்னு கேட்டதுனால ஸ்கொயர் போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சென்டிமீட்டர் க்யூபோ இல்லை மீட்டர் க்யூபோ போடணும். அது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து தான் போடணும். ஸோ இந்த கொஷினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கறதுனால சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் ஏரியான்னு இருந்துச்சுன்னா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் போடணும். ஸோ வால்யூம் வந்தால் மட்டும் தான் நீங்கள் க்யூப் யூஸ் பண்ணணும். ஏரியா வந்து ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கூட நிறைய பேருக்கு மார்க் போயிருக்கு. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து எவ்வளோனா எனக்கு 48 cm². ஸோ தேர்ட் கொஸ்டின், a fist, the cap used by the crux is shaped like the frustum of a cone. If its radius on the open side is 10 cm, radius at the upper base is 4 cm, and its slant height is 15 cm, find the area of a material used for making it. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபெஸ்ஸு, ஸோ அதாவது கேப், துருக்ஸ் யூஸ் பண்ணுற கேப்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேப்பில் இருக்க ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன்னு சொல்கிறாங்க. அதோட ரேடியஸ் வந்து ஓப்பன் சைடில். ஸோ நமக்கு கேப்புங்கிறப்போ ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், மேலே ஒரு சைடு க்ளோஸாக இருக்கும் இல்லையா. ஸோ கீழே ஓப்பனாக இருக்க சைடு வந்து எனக்கு 10 cm. ஸோ இது வந்து எனக்கு 10 cm ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் அட் த அப்பர் பேஸ், ஸோ மேலே வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னா 4 cm சொல்கிறாங்க ரேடியஸ். சின்ஸ் எனக்கு கீழே ஓப்பனாக இருக்கிறதுனால 10 cm சொல்கிறாங்க. ரேடியஸ் அட் த அப்பர் பேஸ் மேலே வந்து எனக்கு 4 cm ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ஸ்லாண்ட் ஹைட்டு, ஸோ ஸ்லாண்ட் ஹைட்னா எனக்கு இந்த பார்ட். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 15 cm சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் இட். ஸோ இந்த கேப் செய்யறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் கேட்குறாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் நமக்கு ஏரியா தேவைப்படுறதுனா இதை சுற்றி இருக்கிற ஏரியா, அதாவது CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் நமக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறதுனால மேலே இந்த ஏரியா ஆட் பண்ணுவோம். ஸோ CSA ஆஃப் திஸ் ஃப்ரஸ்டம் அண்ட் மேலே இந்த ஏரியா ஆட் பண்ணால் தான் எனக்கு எவ்வளோ ஏரியா மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கேப் வந்து ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது அண்ட் ஒரு சைடு வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ மேலே வந்து ஸோ இதுதான் வந்து எனக்கு கேப்புன்னா எனக்கு கீழே வந்து ஓப்பனாக இருக்குது, மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அப்பர் பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு டு மேக் கேப். ஸோ கேப் வந்து செய்கிறதுக்காக எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும்னா நமக்கு இதை சுற்றி இந்த CSA பார்ப்போம், அப்புறம் மேலே ஒரு போர்ஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ CSA ப்ளஸ் நமக்கு மேலே ஒரு போர்ஷன் ஆட் பண்ணும். பிகாஸ் நமக்கு CSAனா எனக்கு இந்த சைடு மட்டும் கவர் ஆகும், கீழ் இந்த சுற்றி இருக்க சைடு கவர் ஆகும். ஸோ நமக்கு மேலேயும் நமக்கு வந்து தொப்பி வந்து மூடி இருக்கும், கேப் வந்து மூடி இருக்கணும். ஸோ அப்போது நம்ம மேலேயும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். கீழே வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால மேலே ஒரு இது நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது நமக்கு CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் நமக்கு மேலே இருக்க ஏரியா ஆஃப் அப்பர் பார்ட், அதாவது நமக்கு ஏரியா ஆஃப் திஸ் சர்க்கிள் மேலே இருக்க அப்பர் பார்ட்டோட ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏரியா ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்டு தெரியும். பிகாஸ் நமக்கு ஃப்ரஸ்டம்னா இப்படி இருக்கும். ஸோ மேலே ஓப்பனாக இருக்கும், கீழே ஓப்பனாக இருக்கும். ஸோ CSAனா இது சுற்றி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும். சின்ஸ் நமக்கு மேலேயும் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால மேலே இருக்க ஏரியாஸ் இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் மெட்டீரியல் வந்து எவ்வளோ ரெக்வயர்டுன்னு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் அப்பர் பேஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்மில் வந்து பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பை R². சின்ஸ் நமக்கு செகண்ட் ரேடியஸ் மேலே இருக்கிறதுக்கு நான் கீழே வந்து R1 எடுத்துக்கிறேன், மேலே வந்து R2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ R2ன்னு எடுக்கும் போது எனக்கு மேலே இருக்கிறது R2ங்கிறதுனால நான் பை R² இடத்துல R2 the whole square போட்டுக்கிறேன். சின்ஸ் நான் R2ன்னு மேலே எடுக்கிறதுனால. ஸோ இப்போ நான் இங்கே என்னென்ன எடுத்திருக்கேன்னா R1 வந்து ரேடியஸ் ஆஃப் லோவர் பேஸ், ஸோ கீழே வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நான் R1 எடுத்துக்கிறேன். R2 வந்து நான் மேலே எடுத்துக்கிறேன். L வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ எனக்கு R1 வந்து 10 cm கொடுத்துருக்காங்க, R2 வந்து 4 cm கொடுத்துருக்காங்க, L வந்து 15 cm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபைன் பண்ணுவோம், தென் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்பர் சைடுக்கு. ஸோ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை R2 the whole square. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். பை இன்ட்டு R1 பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணுறேன், R2க்கு பதிலாக 4 இன்ட்டு L வந்து 15 இன்ட்டு த ஏரியா ஆஃப் சர்க்கிள் மேலே பேஸ்க்கு. ஸோ பை இன்ட்டு R2 the whole square, R2 வந்து எனக்கு 4, ஸோ 4 the whole square வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது பை இன்ட்டு 10 + 4 14 இன்ட்டு 15 ப்ளஸ் பை இன்ட்டு 4² வந்து 16. ஸோ 16 எழுதிக்கிட்டேன். ஸோ நான் பை அப்படியே வச்சுக்கிறேன். 14 × 15 வந்து எனக்கு 210 + 16 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 210 பை + 16 பைன்னு இருக்கும். ஸோ பை இங்கே காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ பை இன்ட்டு 210 + 16 கிடைக்கும். பை இன்ட்டு 210 + 16 வந்து எனக்கு 226.
ஸோ பைக்கு பதிலாக 22/7 போடுறேன். ஸோ அதோட வேல்யூ போட்டேன்னா எனக்கு சால்வ் பண்ணும்போது 4970 டிவைட் பை 7 கிடைக்கும். ஸோ இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 710.285 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்டு வந்து எவ்வளோனா எனக்கு 710.285 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.